அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு தான் புக் பண்ணேன். பார்த்துட்டு கொஞ்சம் இடம் யாருக்குமே ஃபேஸ்புக்கில் யாரையும் நம்ப முடியாது, இவர் எப்படின்னு தெரியாது இல்லையா நமக்கு. அதனால கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி இவரை கொஞ்சம் விசாரிங்க, ரிலையபிள் பர்சனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவர் நேரடியாகவே இவரை போய் பார்த்துட்டு நல்ல ஒழுங்காக தான் ஆப்ரேட் பண்ணுறாரு, தைரியமாக பணம் பே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். 2-3 டைம்ஸ் அவர் என்னை ஸ்பெசிஃபிக்காக கூட்டதே அதுதான். நான் 2-3 டைம்ஸ் கெட்டுறேன்னு சொல்லிட்டு 2 டேஸ் இழுத்துட்டேன். காரணம் அது கன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தரை நம்பி 16,000 கொடுக்க முடியாது, அதனால அது மாதிரி பண்ணோம். பட் நம்ம முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸு. ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட ஸ்டேயிங்காக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு சீனு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சரி போகிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நம்ம வந்தோம். நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றியிருக்கேன், நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸில் போயிருக்கேன். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ரியலி நல்லா இருந்தது. நம்ம குரூப் மெம்பர்ஸும் ரொம்ப எல்லாருமே அட்ஜஸ்டபிள் டைப்பு. ஒருத்தரும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்ற மாதிரி எல்லாம் இல்லை. ரூம்ஸு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடத்துலையுமே. கொஞ்சம் ஆட்டோ தான் கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, அது இந்த ஊருக்கு இப்படி தான் இருக்கும், நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி சஸ்பென்ஷனோட இருக்காது, அது ஒன்று தான் குறைபாடு. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. புதிய உறவை உருவாக்கி கொடுத்துருக்காரு சீனுக்கும் ரொம்ப நன்றி.